பொண்டாடி பிரசவத்துல துடிச்சிட்டு காலம் ஐயா. போற வழிங்களை எப்படியே இருக்கணுங்க ஐயா. கார்முகிலா, இப்போ என்ன பார்த்தா அந்த டாக்டர் செத்துட்டேன்னு வேற சொல்றாங்களா? என்ன பண்றதுனே தெரியல கார்முகிலா. உனக்கு வைத்தியம் தெரியும் தானே? டாக்டர் வரதுக்கு நீ தானே வைத்தியம் பார்த்துட்டு இருந்த. என் பொண்டாட்டி நீ தான் எப்படியாவது காப்பாத்துட்டு கார்முகிலா. கார்முகிலா, என் வீட்டுக்கு இந்த பக்கம் போகணும். ஏன் இவ்வளவு வேகமா போற? உங்ககிட்ட தான் சொல்றேன். அதுவும் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிற. ஏய், உன்னதான் சொல்றேன், வண்டி நிப்பாட்டு. ஒழுங்கா வைத்தியம் பார்க்க தெரியலதாண்டா ஊர்ல உன எவனும் மதிக்காம இருந்தானுங்க. உன்ன போய் உதவி கூட்ட மாறான். நிப்பாட்டா வண்டிய. ஐயோ அம்மா, என்னால வலி தாங்க முடியலையே. எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்குங்க, என்னால வலி தாங்க முடியல. அம்மா, வலிக்குதே. வலி தாங்க முடியலையே. அம்மா. போயிட்டு வரேன். எனக்கு ஊசி வேணாம். ஊசியில குத்த மாட்டேன், பயப்படாத. ஒரு 2 நாளைக்கு டானிக் கொடுக்குறேன், அது மட்டும் கொடுங்க, சரியாயிரும். அம்மா. ஹலோ, என்னப்பா சாப்பிட்டியா? இப்போ சாப்பிட போறோமா? லஞ்சுக்கு பொரி உண்டை வச்சுட்டு இருக்கேன்ப்பா. சாப்பாடு இன்னைக்கு சமைக்கலப்பா. கிளினிக் பக்கத்துல மெஸ் இருக்குல்ல, அங்க வாங்கி சாப்பிட்டுக்கோ. புரிய வேண்டியது இவ்வளவு பெரிய பேக். தட்டு வைக்கணும்ல. சாப்பாடே இல்ல, பொரி உருண்டைக்கு தட்டு. அவ்வளோதானே? இன்னும் முடியல. இவ்வளோ சும்மா வேலை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீ வெட்டியா தானே இருக்க, இந்த வேலையவா செய்யி. இதுக்காகவே நான் வேலைக்கு போகிறேன். அப்படியே உனக்கு எவனாவது வேலையை தூக்கி கொடுத்துட்டாலும் உன் ஃப்ரெண்டு ஹென்ரிட்ட சொல்லி அவன் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியிலே உனக்கு ஒரு டாக்டர் வேலை வாங்கி தர சொல்லு. டாக்டர் வேலை என்ன ஹென்றி, இந்த வருஷமாச்சு போஸ்டிங் கிடைக்குமா? கிடைச்சிடும் சார். என்ன கிளினிக் வரைக்கும் வந்துருக்குற? என்ன விஷயம்? இல்லை, 2 வருஷமா நீயும் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிருக்க. 3 வருஷமா நானும் வேலை தேடி சுற்றிட்டு இருக்கேன். உனக்கு போஸ்டிங் கிடைச்ச மாதிரியும் தெரில, எனக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் தெரில. அதான் உனப்பா இதை சொல்லிட்டு போதான் வந்தியா? இல்லடா, அம்மா டாக்டர் வேலைக்கு கேட்க சொன்னான். ஹலோ ஹென்றி, உன்னோட VHOP3 அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு. நீ செலக்ட் ஆயிட்டப்பா. சார், எந்த கிராமம் சார்? குடாமுடின்னு ஒரு கிராமத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்கப்பா. கொடாமுடியா? எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன். நானும் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், மெட்ராஸில் இவ்வளோ கிளினிக் இருக்கும்போது அது ஏதோ ஒரு கிராமத்தில் என்ன VHOP3. அந்த போஸ்டிங் எதுக்கு போகிற? சிட்டியில் 8 வருஷம் வேலை பார்க்கணும், சீனியாரிட்டி போஸ்டிங் போகிறதுக்கு. ஆனால் VHOP3 கவர்மெண்ட் ஸ்கீமில் 10-12 வருஷம் டாக்டர் இல்லாத கிராமத்தை தான் போஸ்டிங் போடுவாங்க. இப்போ இனி அங்கே தான் போட்டுக்கிறாங்க. அங்கே ஜஸ்ட் 1 இயர் வேலை பார்த்தாவே போதும், 8 வருஷத்துக்கான சீனியாரிட்டி கிடச்சிடும். அதான் அங்கே போகிறேன். சரி, நான் போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் வர? நான் இங்கே வெட்டியாக தானே இருக்கேன். அதுக்கு 2 நாள் உங்க கூட வந்து தங்கினா அந்த ஊரை சுற்றி பார்த்தமே இருக்கும்ல. சரி, இப்போ ஊருக்கு போகிறோம். அங்கே போய் தங்குறதுக்கு திங்கிறதுக்குலாம் எப்படி கவர்மெண்ட்டே கொடுத்துருமா? அங்கே அந்த வசதியெல்லாம் இல்லை. கண்ணையான ஒருத்தனை பார்க்க சொல்லிக்கிறாங்க. அங்கே அவனை நமக்கு வேண்டியதாக செஞ்சு கொடுத்துருவோம். ஏடா நின்றுட்ட? இல்லைடா, அப்பா அங்கிள் கிட்ட நான் கொடாமுடி கிராமத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் போகிறதுக்கு முன்னாடி அங்கிள் அவர் பார்த்துட்டு போக சொன்னாராம்மா. நான் பாட்டு வந்துடுறேன். அங்கிள், அப்பா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போக சொன்னார். என்னது இது? இது என்னன்னு இப்போ தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. தேவைப்படும் போது உன் கையாத தேடு. இல்லை, எனக்கு தேவைப்படாது. கெட்டல முக்காட்டியா? கேட்டாலே மூக்கில் பீயா என்னென்னோ சொல்லிட்டு போறாரு. இது என்ன மின்னுது? நல்லா இருக்குல்ல இந்த கிராமம்? நேற்று வரைக்கும் நல்லா இல்லை. நேற்று கூட ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இதுதான் கொடாமுடி சாத்தான் தங்கியிருக்க இடம். ரொம்ப கொடூரமான சாத்தான். இந்த வழியா போகும்போது திரும்பி கூட பாத்திரக்கூடாது. என்னடா திரும்பி பார்த்துக்கணும் சொல்றான்? ஆமா, உங்க ஊருக்கு டாக்டர் எப்பதான் வரான்? திடீர்னு பைக்ல இருந்து கீழே விழுந்து மண்ணை உடஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே எங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா டாக்டர் தேடி 32 கிலோமீட்டர் தள்ளி இருக்க வேற ஒரு கிராமத்துக்கு தான் போவேன். டாக்டர் இல்லாம எப்படி இருக்கிறீங்க?
டாக்டர் இல்லாமல் கூட நாங்கள் இருந்துருவோம். ஆனால் இங்கே வந்து டாக்டர் யாரும் இருந்ததில்லை. இல்லை புரியல. போக போக புரிஞ்சுப்பீங்க. இவன் பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கே எப்படி ஒரு வருஷம் குப்பை கொட்ட போகிறனோ? நான் 2 நாள் தான் கொட்டுவேன். இதுதான் நீங்கள் இருக்க போகிற வீடு. என்ன கேட்டு பூட்டி இருக்கு? கண்ணையா சாவி. தேங்க்ஸ். என்ன அவன் பாட்டுக்கு போயிட்டான்? அவன் ஏதோ டாக்டர்லாம் யாரும் இருந்ததில்லைன்னு சொன்னானே, உனக்கு கேட்டுச்சா? அப்புறம் நைட் டைமில் யாராச்சும் கதவை தின்னா திறந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, யாருக்காவது எமர்ஜென்சி நீங்கள் போகணும் தானே? ஆமாம். உங்களுக்கு எமர்ஜென்சினா என்னடா போனவன் திரும்பி வந்து பயன்படுத்திட்டு போகிறான். பேசாமல் திரும்பி ஊருக்கே போயிடலாமா? மூடிட்டு வா. 2 வருஷம் அதுக்கு தான் வெயிட் பண்ணியா? என்ன இப்படி காத்தடிக்குது? இந்த ஜன்னலை சாத்தணும் ஃபர்ஸ்ட். நைட் டைமில் யாராச்சும் திறந்துடாதீங்க. என்னத்தையாவது சொல்லி யோசிக்க விட்டுறானுங்க. இன்னைக்கு நம்ம தூங்குன மாதிரி தான். இவனுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? கீழே படுத்துட்டியா? ஆமாம். சரி. ஐயோ, அவன் சொன்ன மாதிரி எவனோ ஒருத்த வெளியே வந்திருக்கான் போலயே. ஒருவேளை பேஷண்ட்டாக இருக்குமா? பேஷண்ட்டாக இருந்தாலும் இன்னாத்துக்கு எதுக்கு? ஒருவேளை பேஷண்ட்டாக இருக்குமா? பேஷண்ட்டாக இருந்தாலும் இன்னாத்துக்கு எதுக்கு? தம்பி, யார் நீங்க? என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல. நீங்க டாக்டர் தானா? ஆமா, நான் டாக்டர் தான். அப்போ கொஞ்சம் உதவி பண்ணுங்க தம்பி. ஏன் இப்படி பேசுற? உனக்கு முடியலையா? உன் பொண்டாட்டிக்கு முடியலையா? என் பொண்டாட்டிக்கு தான் தம்பி. இந்த இருட்டுல நடந்தேவா வந்தீங்க? இல்ல தம்பி, ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு. புரியுது, அதுல ஏறி விட்டீங்க. அப்போ கிளம்பலாமா? இந்த ஆள் பேசுறதுக்கிட்ட பேச்சே வர மாட்டேங்குது. இவ்வளவு ஒருத்த வெளியே வந்து என் பொண்டாட்டி கூட முடியல, அதான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு ஒரு வித்தியாசமான வயசுல பேசுறேன்டா. இப்போ நீ போறியா? ஒருவேளை அவன் பொண்டாட்டிக்கு உண்மையிலே முடியலனா? ஒருவேளை வந்தவன் மனுஷனே இல்லைனா? தம்பி, அப்போ கிளம்பலாமா? என்னங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க? போங்க பாரு. அந்த ஆள் கூட தனியாக நடந்து போகிறதுக்கு பயமா இருக்குடா. துணைக்கு நீயும் வரியா? அதான் கண்ணையா வீட்டில் ஒரு பைக் இருக்க யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னான்ல, அது வரும் துணைக்கு. இந்த கேட் சாவி தான் பைக் சாவி இருக்கு, எடுத்துட்டு போ. அப்போ நீ வரல? என் கண்ணை பாரு, தூக்கம் வருதா? நான் போய் தூங்குறேன். கடவுளே, என்ன ஒரு துண்டை கோத்து விட்ட மாதிரி இவனை யார்ட்டையோ கோத்து விடு. என்ன கொரட்டை விடுறான்? அதுக்குள்ளேயும் தூங்கிட்டானா? இதான் கண்ணையா, யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காதன்னு சொன்னான்ல, அப்புறம் ஏன்டா கதவை திறந்த? கெட்டளம் கட்டம்.
சொல்லு, ஏன் திறந்த? இந்த ஊர்லயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட். கெட்டல முக்காட்டியா? சொல்லு, ஏன் திறந்த? ஐயா இப்போ ஐயா சொன்னேன். ஏன்டா அவனை தனியா விட்டுட்டு நீ நல்லா புறட்ட விட்டு கனவுல என்ன காண்றியா? முழிச்சிட்டு நல்லா யோசிச்சு முழிடா. கெட்டல முக்காட்டியா? என்ன என் கனவுல யாரோ ஹென்ரியை தூக்கி போட்டு முத்துறாரு? யார் அவரு? வாண்டடா கனவுல வந்துட்டு நான் அவரை கனவுல இழுத்து போட்ட மாதிரி திட்டிட்டு இருக்காரு. தண்ணி கூட மோந்து வைக்கலையா? ஜன்னல் அப்பவே அடைச்சிட்டோமே. யார் திறந்தா? யாருங்க திடீர்னு எங்க இருந்து மோச்சான்? பைக்கை ரைஸ் பண்ற விதமே சரியில்லை. ஃபோன் இந்நேரத்துக்கு யார் ஃபோன் பண்றது? ஒருவேளை அவன் வீட்டுக்கே வந்துட்டானா? பேசாம ஹென்றி கூடவே போயிருக்கலாம், தனியாவே இருந்திருக்க கூடாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல வண்டி ஆஃப் ஆயிடுச்சுடா. பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் வேற கொஞ்ச தூரம் தான் நடந்தே போலான்னு சொல்றான். பயமா இருக்குடா. துணைக்கு நீ வரியா ப்ளீஸ்? நல்ல வேலைடா, நல்ல முடிவா எடுத்த. வா போலாம். இந்நேரத்துக்கு கால் பண்ணது யாருன்னு பார்க்காம வந்துட்டோங்க. ஃபோனை வேற வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம். எங்கடா போனீங்க ஹென்றி? டேய் ஹென்றி! ரஷீத்தை வேற வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். மனுஷன்தான் பின்னாடி உட்காந்துருக்கானா இல்லை மனுஷன் மாதிரியே ஒருத்த உட்காந்துருக்கானா கேட்டுகிட்டே இருக்குதே. என் குலசாமி தெய்வமே, என்னை எப்படியாவது காப்பாத்திடு. ஏன் சொல்கிறேன்னா, யாருக்காவது எமர்ஜென்சி நீங்கள் போகணும் தானே? ஆமாம். உங்களுக்கு எமர்ஜென்சினா பயப்படாதீங்க, இன்னைக்கு நம்ம முடிஞ்சோம். இதுவரையா என்னாச்சு டாக்டர்? டாக்டர் கேட்கறது கேட்கலையா? இங்க பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு? யோ கேக்குறது கேட்கலையா? இங்க பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு? இங்க இருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி ரொம்ப தூரம் போகணும் தம்பி. 32 கிலோமீட்டர்? அவ்வளவு தூரம் இவனை வச்சுட்டு போக முடியாது. பெட்ரோல் சவுண்ட் கேக்குது, ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம எல்லாம் நடந்தே போலாமா தம்பி? தம்பி வாங்க தம்பி போலாம். கிட்டதான் தம்பி வீடு, வாங்க தம்பி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போயிடலாம், வாங்க போயிடலாம். எங்க சட்டுன்னு ஆளை காணோம்? ஐயோ அம்மா அம்மா யாரு? ஐயோ யாரோட சத்தம் அது? எங்க வாங்க சீக்கிரம். அம்மா அம்மா வலி தாங்க முடியலையே. பக்கத்துல ஹாஸ்பிடல் வேற இல்லையே. இப்ப போய் உங்களை காப்பாத்துறேன். யாரா இருக்கீங்களா? அம்மா பிரசவ துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள யார போய் எங்க தேடுறது? ஆள் இடம் மட்டுமே இல்லாத இடம் வேற. சரி, ஒரு வழியில தூக்கிட்டே போயிடலாம். பைக்கே இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு இருக்கேன், இதுல நடந்து போலான்னு வேற சொல்றான். கரவாட்டு குழம்பு வாசம். பரவாயில்லையா, இந்த அச்சராத்திரில பொண்டாட்டிக்கா எவ்வளவு தூரம் வந்திருக்கிற? பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசமோ? ஆமா, உங்க பொண்டாட்டி பேர் என்ன? கோவிந்தம்மாள். உங்க பேரு? கோவிந்தன். பொண்டாட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு. வாய்ஸில் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்மகிட்ட டேப்லெட் இருக்கு,
சரி பண்ணிடலாம். அதுக்கு தானே வந்திருக்கிறேன். கவலைப்படாதீங்க. இந்த ஆள் இப்படி வரதை பார்த்தா நம்ம தான் கவலைப்படுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் கூட சொல்லாமே வராரு. யார் பின்னாடி? தலையை காணோம். யார் இந்த தலையில்லாத முண்டம்? நம்மளை ஏன் துரத்துறான் என்னன்னு தெரியல. இப்படி ஒருத்தர் இருக்கான்னு அந்த கண்ணையா சொல்லவே இல்லை. சுற்றி ஒரே இருட்டா இருக்கு. இது வண்டி சத்தம் கேட்குது. டேய் ஹென்றி, டேய் டேய் ஹென்றி நில்றா. டேய் எங்க அதுக்குள்ள காணோம். எங்க போனா? டேய் ஹென்றி, டேய் டேய் ஹென்றி நில்றா. சொல்லுங்க. சாரிங்க, நான் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். பரவாயில்லப்பா. நீங்க மெட்ராஸா? ஆமா. ஆனா எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம ஊருக்காரன நமக்கு தெரியாதா? நீங்களும் சென்னையா? சென்னையா? அது எங்க இருக்கு? மெட்ராஸ், அதான் சென்னை. அப்படியா? எனக்கு தெரியாது. தெரியாதா? இந்த பைக்கு, இது ஹென்றி எட்டு போன பைக்காச்சே. இந்த பைக்கு நான் ஊருக்கு புதுசாக வந்த டாக்டர்ன்றதுனால ஊரில் கொடுத்தாங்கப்பா. டாக்டரா? ஆமாம், டாக்டர் ஸ்ரீனிவாசன். சரி வாங்க சார், போயிடலாம் சார். போயிடலாம். போயா வண்டியில ஏறா. இவன் எங்க? என்னடா பாக்குற? வண்டியில ஏறா. டேய் நாம ஏறல, கொண்டு வரடா உன்ன. ஏறு ஏறு. எங்கடா போன? என்ன எந்திரிக்க முடியல. ஏங்க நீ எவ்வளோ தூரங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தம்பி, கிட்ட வந்துட்டோம். ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. ஏசப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்திருப்பா. ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். இவன் பொண்டாட்டி இன்னத்துக்கு உட முடியாம போமா? தம்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வந்துட்டோமா? இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும் தம்பி. வாய்ஸ் ரொம்ப உள்ள போகுது. எதுக்குள்ள? இந்த ஆள் நம்மளை நடக்க வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான் போல. ஆனா கொடூரமா இருக்கு. மரம் பார்த்ததே இல்லாத மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் போயிட்டான். கோவிந்தன், ஒரு விஷயம் துணைக்கு வரேன். கோவிந்தன், கோவிந்தன் நில்லு. கோவிந்தன், கோவிந்தன், யோ இனியா நடந்தே போகணுமா என்ன? ஒரு நிமிஷம் நில்லுங்க கோவிந்தன். இப்படி எதுவுமே பேசாம போன எப்படி? ஏதாவது பேசிட்டே போலாம்ல. என்ன கருவாடு குழம்போட அடிக்குது? தம்பி சொல்லி தொலையா. உனக்கும் கருவாட்டு குழம்பு வாசம் அடிக்குதா? எனக்கும் அடிக்குது. எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. உங்க பொண்டாட்டி கொட முடியல. போங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்குதான் நமக்கு கடைசி நாளா இருக்குமா? ரொம்ப பயமா இருக்கு. நீ எவ்வளவு தூரங்க போனோம்? உங்க பொண்டாட்டி உண்மையிலும் உடம்பு முடியல இல்லையா? சரி நான் கிளம்புறேன். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் தம்பி. வீடு இல்லை.
இல்லையா கோவிந்தன்? இங்கிட்டு தானே வந்தான், அதுக்குள்ளேயும் எங்க போனா? கோவிந்தன் என்ன திறந்துருக்கு? யோ கோவிந்தன்! ஒருவேளை இதுதான் கோவிந்தன் வீடா இருக்குமோ? கோவிந்தன், கோவி, யோ உள்ளேயா இருக்க? யோ பொண்டாட்டி உடம்புல நீங்க வந்து படுத்துருக்குற. யார் நீ? யார் நீ? யார் நீயா? மறந்துட்டீங்களா? வாய்ஸ்ல சரியாயிடுச்சா? பயமுடுத்தாதையா? இங்க எப்படி வந்தா? இங்க எப்படி வந்தா? இங்க இப்படி வந்தனா மூச்சுக்கு 300 தடவை பொண்டாட்டி உடம்புல சொல்லி கூட்டு வந்துட்டு இப்போ இங்க எப்படி வந்து கேட்டேன்னா சொல்றது? முதல் இங்கேருந்து கிளம்பு. முதல் இங்கேருந்து கிளம்பு. நீ ஒன்று ஸ்லோ மோஷன்ல பேசு, இல்லாட்டி பேசுனது திருப்பி திருப்பி பேசுற. ஆமா டாக்டர், என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல. இப்படி மாத்தி மாத்தி பேசி மாறணும் செத்துற போறையா? எங்க உன் பொண்டாட்டி? உதவி பண்றீங்களா? டாக்டர் தம்பி, என் நெஞ்ச சளி, என் நெஞ்ச கிழிக்குது, சரி பண்ணுங்க. டாக்டர், எனக்கு மூச்சு விட முடியல, என்னை காப்பாத்துங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை காப்பாற்றணும்னு நினைச்ச டாக்டரையே கொண்டுட்டாங்க. நாங்க மட்டும் எப்படி உயிரோடு இருக்கோம்? செத்துட்டா. வாடா போயிடலாம். நீ என்னடா தலையில கூட லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருக்கிற? இங்க என்னன்னா நம்ம தலை இருக்காது, வாடா. என்னடா திடீர்னு இடம் மாறிட்டோம்? அதான்டா எனக்கும் தெரியல. என்னதுக்கு அந்த ஊருக்கு கூட்டு வந்த? நான் எங்கடா கூட்டு வந்தேன்? நீ தான் சுத்தி பார்க்கணும் அடம்பிடிச்சு என் கூட வந்த. ஏதோ பேர் தெரியாத ஊருக்கு வந்து. அதான் பேர் வச்சுக்கிறாங்களா கொடாமுடின்னு. டேய் என்ன நம்ம நிக்கிறது கொடாமுடியோட இடம்டா. பின்னாடி திரும்பிடாத, பின்னாடி திரும்பிடாத, பின்னாடி திரும்பிடாத. திரும்பி கொடாமுடிய பார்த்தா நம்மள கொன்றுண்டா. திரும்பிடாதடா. பின்னாடி ஏதோ நடக்குதுடா. போயிடுச்சு போல. ஆடா ஓடிரலாம். ஏடா திரும்பி அவன் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். அதான் எனக்கும் தெரியல. பின்னாடி போறதுக்கும் பயமா இருக்கு, முன்னாடி போறதுக்கும் பயமா இருக்கு. நம்ம எப்படி ஓடிடலாம்? நினச்சேன்டா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு. உங்கள் வீட்டில் பார்த்து உங்களை காணோம். அது கோவிந்த எப்படி சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தேன். ஆமாம், கோவிந்தம்மா. அப்புறம் நான் தான் சொன்னேன்ல, நைட்டு யாராவது கதவை தட்டினா திறக்காதீங்கன்னு. காரணம் கோவிந்த வருவான். கோவிந்த மட்டும் எங்க வந்தான்? ஏதோ கூட வந்துச்சு. ஆமாம், யாரும் அந்த தலையில்லாத முண்டோம்? நான் கூட பார்த்தேன், இவன் தலையில முடுங்க பைக்ல போயிட்டு இருந்தான். இவன் சொன்ன தலையில்லாத முன்னத்தை பற்றி எனக்கு தெரியல. ஆமாம், எப்படி இருந்தான்? அதான் தலை இல்லாம இப்படிதான் இருந்தான். அவன் ஊருக்காக அவனை விட்டானா தெரியலடா. இங்க பாரு, நான் டாக்டரு, ஊர் நல்லதான் பண்ண வந்திருக்கேன். ஏன் பக்கம் திரும்பிட்டான்? டேய் ரசித்த,
எங்க மறைஞ்சிட்டான்? ரசிக்கு நிக்காம ஓட்டுறா, நிப்பாட்டிடாதடா, போடா. பின்னாடியே வர மாதிரி ஃபீல் ஆகுது. கிட்டே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டேய், வண்டி யாரோடதுடா? அந்த முண்டத்தோடது. டேய், வண்டி நிப்பாட்றா, 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 டேய், நிப்பாட்றா. ஏன்டா கண்ணியா, ரசித்து வேகமா வாங்கடா. தப்பிச்சதுக்கு அப்புறம் எதை பார்த்து பயந்து போனோம்? இதையும் பார்த்துட்டேன் போல. எதுக்குடா பார்த்த? எதுக்குடா? போயிட்டான். மாப்பிள்ள, இவதான் மாப்பிள்ள அவன் பொண்டாட்டி கூட முன்ன சொல்லி என்ன கூப்பிட்டு போனான். கோவிந்தன் கிராமத்துக்கு தெரிஞ்ச கதை. கோவிந்தனோட பொண்டாட்டி கோவிந்தம்மாள் ஆசையாக கருவாட்டு குழம்பு செஞ்சு கோவிந்தனுக்காக காத்திருந்தாங்க. கோவிந்தன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கோவிந்தம்மாள் உடம்பு வலியால் துடிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கோவிந்தன் தாங்க முடியாமல் புதுசாக வந்த டாக்டரை பார்க்க போயிருந்தான். டாக்டர் சீனிவாசன். யாரு? என் பொண்டாட்டி உடம்பு வந்து உதவி பண்ணுங்க வாங்க டாக்டர். கோவிந்தன் டாக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவங்க பொண்டாட்டி ஏற்கனவே வந்துட்டாங்க. இதை பார்த்த கோவிந்தன் மனசளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மர்மமான ஆகிட்டார். என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல. இவரை நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது. ஏன், இவர் மனுஷனா இல்லை பேயான்னு கூட யாருக்கும் தெரியாது. செத்து போன டாக்டர் தான் டாக்டர் சீனிவாசனா? டேய், 2 நாள் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னேன். ஒரு நாள் எனக்கு ஒரு வாரமாக இருந்துச்சு. 18 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன டாக்டர் சீனிவாசன் என்கிட்ட பேசியிருக்கான். டாக்டர் ஸ்ரீனிவாசன். எனக்கு கக்காவே வந்துருச்சு. ஏன் இங்கே இருந்தால் சித்திரவன் பயமா இருக்கா? ஏன் உனக்கு இல்லை? நம்ம இங்கே வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குடா ரிஷித்து. நம்ம சாகிற தவிர எந்த காரணமும் இல்லடா ஹென்றி. அந்த தலையை முடா பார்த்ததுக்கப்புறம், கோவிந்த கதையை கேட்டதுக்கப்புறம், என் பொண்டாட்டி உடம்பு ஏன் இன்னும் சொல்ல போனால் செத்து போன கிராமத்து மக்களோட ஆத்மா என்கிட்ட பேசினதுக்கப்புறம். அப்போ உங்ககிட்டயும் செத்து போனவங்களாம் பேசினாங்களா? ஆமாடா, அவங்க எதோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. டேய், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உடனே கிளம்பாம இருக்கணும்னு யோசிக்கிற? வந்த உடனே கிளம்பலான்னு சொன்னேன், இப்போ இப்படி யோசிக்கிற? அது மட்டும் இல்லை மச்சான், எனக்கு கூட்டு போனானே. யாரு? கோவிந்தனா? அவன் பொண்டாட்டி கோவிந்தம்மா. கண்ணைய கூட ஒரு கதை சொன்னானே கோவிந்தனை பற்றி. அது உண்மைடா. கோவிந்தம்மா செத்து போய் எலும்பு கூட இருக்கிறத கண்ணால பார்த்தோம் மச்சான். அதுக்கு போய் உடம்பு உள்ள ஊசி போட்டு சொல்றான் மச்சான். எலும்பு கூட பார்த்தியா? ஆமா, கோவிந்தம்மா எலும்பு கூட இருக்கிறத பார்த்தேன். காணோம். இவன் உன் காலை காண நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு கூட வந்துட்டு போயிடலாம், இந்த ஊரை விட்டே போயிடலாம். அண்ணா திரேசா இந்த ஊரை விட்டு போனா என் சர்வீஸ் பிரேக் ஆயிரும், என் வேலையை போயிரும்டா. ஏய், உயிர் முக்கியமா வேலை முக்கியமாடா? நீ எப்படியாவது வா, நான் கிளம்புறேன். என்ன பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இறக்கி விட்டுறா. பைக். சாபி சாபி பேக்ல வச்சோம். பேக் அவன் வீட்டில் வச்சிட்டோம். நம்ம முதல் தடவை எப்போ சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? கோவி வயசு. கீர்த்தி கொட்டாயில கடலோர கவிதைகள் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்பதான் உன்னை முதல் தடவை பார்த்தேன். அப்போ கூட ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. குடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. என் பேரழகே நீதாமா. உனக்கு ஏதாவது ஒண்ணா என்னால தாங்கிக்க முடியாதுமா. என்னடா தனியா பேசிட்டு இருக்கிற?
இருமல் சவுண்டு. ரொம்ப வலிக்குதாமா? நான் வேணா டாக்டரை கூப்பிட்டு வரட்டா? டாக்டரா? ஹென்றி, ரசித்து ஒரு முக்கியமான விஷயம்டா. கோவிந்தன் நானு. டாக்டர் வீடு இங்க பக்கத்துல தான்மா இருக்கு. இல்ல, நீ கிளம்பி வா. என்னையா தனியா விட்டு போன? நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி வாடா. நானும் கூட வந்திருப்பேன்ல. டேய், கேள்வியா கேட்காம கோவிந்தன் வீட்டு சைடு வாடா. இப்ப எப்படி நான் தனியா வருது? டேய், பகல்ல பேய் ஒண்ணும் பண்ணாதடா, நீ வாடா. சரி வர. இவனை ஏன்டா மண்டையில் அடிச்ச? இனிமே இந்த ஆள் நைட் நம்மளை தேடி வரக்கூடாது. அதுக்குதான். ஆமா, வரவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? கொண்டுலாம் சொல்றியா? கொண்டுலாம் தான். ஆனா இவன் செத்து பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன்டா. அப்ப அது பேயா இருக்கலாம். ஒருவேளை மனுஷனா கூட இருக்கலாம். இல்லை கோவிந்தம்மா செத்து போனதுக்கப்புறம் அதை நினச்சி மனநல பாதிக்கப்பட்டிருக்கலாம். யாருக்கு தெரியும்? சரிடா, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. ஃபர்ஸ்ட் தூக்கில் வெயிட்டாக இருக்காரு. என்ன மொத்தமா குழப்பிட்டான். ஒரு டாக்டரே கொலை பண்ற அளவு யோசிக்க வச்சிட்டாங்க. டேய், நான் கொல்லலடா. பேசாம இவனை அவன் வீட்டில் போட்டு கூட்டிட்டு போயிடலாமா? கீழே விடா. என் பேகு. என்னடா பண்ண? ஊசி போட்டு அவனை எந்திரிக்க விடாம பண்ண போறேன். அடுத்து 24 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான். ஓ, சீக்கிரம் வேலையை முடிச்சு. கோவிந்தம்மாவா? நீ ஊசி போட்டு வா, நான் வெளியே நிக்கிறேன். ஏய், நானும் வரேன். ஊசியும் போட்டாச்சு, பூட்டும் போட்டாச்சு. இப்போ எப்படி வரான்னு பார்க்குறேன். டேய், இருட்டிட்டு இருக்கு, வேமா போடா. அந்த தலையில்லாத முண்டை வேற வந்துட போறான்டா. வேமா போடா. வந்துட்டானா? மாடுடா. இது என்னடா குறுக்க நின்னுட்டு போக மாட்டேங்குது? அதான்டா தெரியல. இந்த ஊர்ல மாடு கூட நம்மளை பயப்படுத்துது. டேய், அந்த தலையில வந்துட போறான்டா, கிளம்புடா. அதுக்கு ஃபர்ஸ்ட் அது கிளம்பணும்ல. சி பைத்தியம், சத்த நேரத்தில் பயந்துட்டு சாவடிச்சிருச்சு. இப்ப யாரு? இவன் வேற தூங்கினா எந்திரிக்கவே மாட்டான். நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே. இருக்காது, கோவிந்தனா இருக்காது. தம்பி, என் புருஷன் கோவிந்தன் வந்தா இந்த கருவாட்டு குழம்ப குத்துறியாப்பா? ஹே இன்ஸ்டம் பாரு, மேக்கு தலைஞ்சு நினைக்கிறேன். மச்சான், இந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு தான் நல்லா தூங்கியிருப்பேன் போல. அப்புறம் சாரிடா, நேற்று நீ வாங்கிட்டு வந்த கருவாட்டு குழம்பு உனக்கு மிச்சம் வைக்காம நாங்களே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அது எங்க வாங்கினீங்க? எங்க கிடைக்கவே கிடைக்காது. அடே, நான் வாங்கினது யாரோ சொன்னா? அது கோவிந்தம்மா வந்து கொடுத்துச்சுடா. கோவிந்தம்மாவா? யோ, கோவிந்தம் வருவான்னு சொன்னா கோவிந்தம்மா வருவான்னு சொல்லவே இல்லையா? யோ கண்ணையா, நீங்க சொல்றதுல உண்மையா? நீங்க இன்னைக்கு பார்க்குற கொடாமலி கிராமம் இன்னைக்கு உருவானதில்ல தம்பி. இதுக்கு பின்னாடி பல வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சோக கதை இருக்கு. அப்ப இந்த கிராமத்துல சோலையப்பன் ஒரு நாட்டு மருந்து வைத்தியர் இருந்தார். அவர் கைப்பட்டாவே நோய் குணமாகும் மக்கள் நம்புவாங்க. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் கார்முகிலன். ஒரு நாள் கருநாகம் சோலையப்பனை குத்திடுச்சு. தன்னோட அப்பாவை காப்பாற்ற தெரிஞ்ச எல்லா மருந்தையும் கார்முகிலன் முயற்சி செஞ்சான். ஆனால் முடியல. அவன் அப்பா அவன் கண்ணு முன்னாடியே உயிரை விட்டுட்டார். அப்புறம் அந்த பொறுப்பு அவர் பையன் கார்முகிலனுக்கு வந்துருச்சு. அறகுறையாக வைத்தியம் கற்றுக்கிட்ட அவன் தான் அப்பா பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராவும் பகலமா வைத்தியத்தை முழுசாக்கத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஊர் மக்களுக்கு அவனால் முடிஞ்சதை செஞ்சான். இருந்தாலும் அவனால் எங்கள் அப்பா மாதிரி சரிவர செய்ய முடியல. 6 மாதம் கழிச்சு ஒரு நாள் உடம்பு முடியாமல் வைத்தியத்துக்காக வந்த கோவிந்தம்மாவை
அவனால் குணப்படுத்த முடியாமல் தவிச்சான். அதை கோவிந்தம்மா கவனிச்சுட்டே தான் இருந்தாங்க. எப்படி குணப்படுத்திடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் தான் கிராமத்துக்கு அரசாங்கத்திலேருந்து புதுசாக ஒரு டாக்டர் அனுப்பிச்சி வச்சாங்க. அவர் தான் டாக்டர் சீனிவாசன். கோவிந்தம்மாவை அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். அவங்க தன்னோட பிரச்சனையை சொல்லி வைத்தியம் பார்க்க சொன்னாங்க. இந்த ஊர்லேயே அந்த டாக்டரோட முதல் வைத்தியம் கோவிந்தம்மாவுக்கு. அதுவும் சீக்கிரமே குணமாயிடுச்சு. மன்னிச்சிருக்காருங்களா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதோட எனக்கு கோவிந்தம்மாவோட உயிர் முக்கியம். டாக்டர்கிட்ட அதனால தான் நான் போனேன். ஊர் மக்களுக்கு கோவிந்தம்மா மேலே தனி மரியாதையே இருக்கு. நல்ல கைராசியான டாக்டர் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு. இவரால் மட்டும்தான் எனக்கு குணப்படுத்த முடிஞ்சது. நம்ம சோலையப்பன் ஐயா நம்ம எடுத்து போனதுக்கு அப்புறம் நம்ம கிராமத்தை காப்பாற்ற வந்த தெய்வம் டாக்டர் சீனிவாசன் தான் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த கோவிந்தம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் மக்களுக்கு அந்த டாக்டர் மேலே பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு. கார்முகிலன் உடம்பு சரியாதவங்களை அவனா தேடி தேடி போறான். நீ பண்ற வைத்தியம் எதுவுமே யாரையும் குணப்படுத்த மாட்டேங்குது. உன்னை நம்பி உயிரை கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வார்த்தைகள் அவனை இன்னும் அதிகமாக காயப்படுத்துச்சு. நாட்கள் போக போக கார்முகிலனை எல்லாரும் மறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் டாக்டர் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து ஒரு சின்ன குழந்தைக்கு வலிப்பு வந்து மயங்கிருச்சு. வேற வழி இல்லாம கார்முகிலன் கிட்ட தான் கேட்குறாங்க. கார்முகிலனும் வைத்தியம் பார்க்குறான். அவனால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணியும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. மக்கள் எல்லாரும் கார்முகிலனை திட்டுறாங்க. சோலையப்பன் பேரையே கெடுத்துட்ட. உனக்கு வைத்தியம் வரலன்னா அதை விட்டுரு, எங்க எல்லாரையும் கொல்லாத. இதையெல்லாம் கேட்டு கேட்டு வாழ்ந்துட்டு இருந்த கார்முகிலனுக்கு வைத்தியமே பிடிக்குது. மன வருத்தம் தாங்காத கார்முகிலன் காட்டுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறான். அவன் போன இடம் 300 வருஷத்துக்கு முன்னாடி கொடாமுடி சாத்தான் புதைக்கப்பட்ட இடம். வந்து உதவி பண்ணிட்டு அன்னையிலேருந்து டாக்டர் சீனிவாசன் மட்டும் இல்லை, அவர் மேலே நம்பிக்கை வச்ச ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ராத்திரியானாவே காணாமல் போக ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அன்னைக்கு சொல்லிக்கிட்ட விஷயம், காணாமல் போனவங்களை கார்முகிலன் தான் கொன்று கொடாமுடி சாத்தானுக்கு பலியாக கொடுத்ததா சொல்லுவாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கிராமத்துக்கு டாக்டர்கள் யாரு வந்தாலும் கார்முகில அவங்களையும் கொன்னான். 12 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர்னு இங்கே ஒருத்தர் வந்தது கார்முகில மறுபடியும் இங்கே வந்துட்டான். இதனால தான் டாக்டர்னு சொன்னோன்னே என் பக்கம் திரும்பினானா. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க கண்ணையா, சீக்கிரம் வந்து சேரும். அப்போ கார்முகிலன் கண்டிப்பா நம்மளை கொன்றுவானோ. வந்தோடனே கிளம்பலான்னு சொன்னேன், கேட்டியா? இப்போ ஒன்றும் கெட்டு போல, போயிடலாம். தேவா எங்க போற? கோவிந்த வீட்டுக்கு. இதுக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு நேற்று கூட்டிட்டு வந்தேன்ல, அதான் கோவிந்தம்மா வெளியே வந்துருக்குறா. அதனால திறந்துட்டு வந்துடலாம். ஏதோ தேவையில்லாத வேலை பாக்குற மாதிரி இருக்கு. கோவிந்த நல்லவன்டா. வேணாண்டா, கோவிந்தம்மா கொண்டுருவாங்க. சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கானே. டேய் நில்றா, ஏன் அந்த அமானுஷ இடத்துக்குலாம் வந்து எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதே பண்ணி தொலைறீங்க. என்னடா பண்ண நானு? நீ எதுவும் பண்ணல. கண்ணை யாராவது வந்து கதை தண்ண திறக்காதுன்னு சொல்லி போய் கதை திறந்தது. கோவிந்தன் கூட அவன் பொண்டாட்டியை பார்க்க போனது. மறுநாள் பைக் எடுக்க போறேன்னு சொல்லி கோவிந்தனை அடிச்சு போட்டதும் இல்லாம அவனை கொண்டு போய் அவன் வீட்லயே பூட்டி வச்சது. கோவிந்தம்மா வந்தப்போ மறுபடியும் கதை திறந்தது. அதோட விட்டியா அவங்க கொடுத்த கருவாட்டு குழம்பையும் வாங்கி வச்சிருக்க. இவ்வளவும் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு கேக்குறேன். அகட்டங்கள் எடுத்து வச்சா அறுப்பட்டு தான் சாகும். நீ சாக போறியா? நீ சாகாம இருக்கா என் கூட வா. என்ன சொல்றான் அவன்? நல்ல வேலை இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கல. இருறா வந்து தொலைறான். வீட்டு வீடு அப்படின்னு கோவிந்தம்மா திறந்து விட்டுருப்பா. இனிமே நம்ம ஊர்ல இருக்க போறது இல்ல. ஒருவேளை கோவிந்த மனுஷனா இருந்தா அவன் சாகிறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. ஒருவேளை பேயா இருந்தா நம்ம தான் சாகணும். அப்பாடா இருக்கான். ஏய் வாடா. நேத்து மயங்கணும் இன்னும் எந்திரிக்கலையா? இல்ல நான் அடிச்சதுல செத்துட்டானா? இங்க பாரு, நம்ம வந்து கதவை திறந்துச்சு
இதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வா கிளம்பலாம் வா. என்ன பாதம் மாதிரி வேற இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கோம். கருவாடு குழம்பு வாட அடிக்குது. கருவாடு குழம்பு ஸ்மெல் அடிக்குதுடா. இங்க நம்ம வந்திருக்கவே கூடாது. இதை தானடா இங்க வரதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன். பட கிளம்பணும். என்ன வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதுடா. கரெக்டான பாதையில போன பிரச்சனை வர வாடா போயிடலாம். ரொம்ப வலிக்குது மாப்பிள முடியல. கத்தாதடா. என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு மாப்பிள. நீ டேப்லெட் கொடுத்தா நான் பேசிட்டேன். கார் மயில வருவா. கார் மயில வராத. குத்துறதுக்கு கார் மயில வந்துடணும். கத்தாத மச்சான் ப்ளீஸ்டா. எனக்கு டாக்டரோட இது எதுவும் தெரியல. நான் டேப்லெட் கொடுக்கலடா. போதுமா? இந்த கர்மம் கட்றவி. ஏண்டா இத்தனோட வாளியில இவ்வளவு கருவாடா இருந்துச்சு. மாப்பிள குழம்புல 4 பீஸ் தான் இருந்துச்சு. இவ்வளவு கருவாடு எப்படின்னு உன்னை யாராவது சாப்பிட சொன்னா? கண்ணையா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோவிந்த பொண்டாட்டி கோவிந்தம்மால தான் இருப்பா. கோவிந்தம்மாவா? ஆனா ஏன்? ஊர் மக்களுக்கு டாக்டரோட உதவி தேவை. கார்மிலுக்கு டாக்டர் உயிர் தேவை. டாக்டரோட உயிர் மட்டும் இல்ல, அவர் பார்க்கணும்னு நினைக்கிற பேஷண்டோட உயிரும் தான். இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றான்? இது என்னடா? அங்கிள் என்கிட்ட கொடுத்ததுடா. எதுக்கு? அங்கிள் ஆபத்து வரும்போது யூஸ் பண்ண சொன்னாருடா. லூசு, நம்ம வந்ததுல இருந்து ஆபத்துல தான்டா இருக்கோம். எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லடா. என்னடா முழிக்கிற? இதை வச்சு எப்படி யூஸ் பண்றது? புரியும் சார். யாருக்கு போன் பண்றான்? எடுங்க அங்கிள், போன் எடுத்துருங்க அங்கிள். அங்க போய் ஆடிட்டு இருக்கிறான். என்னமோ பண்றான். எடுக்க மாட்டாரா? பிடிச்சிட்டேன். என்னடா எப்படி யூஸ் பண்ண கண்டுபிடிச்சியா? என்னமோ சொன்னாரா, ஆனா என்ன நான் வர மாட்டேங்குதுடா. என்ன பண்ண? தள்ளி எனக்கு ஏதோ ஆயிருப்பது. என்னடா அன்னைக்கு இதுல ஏதோ லைட் எரிஞ்சுடா. என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏதோ வந்து அடிச்சு போறா. பயமா இருக்குடா. ஒண்ணுத்துக்காக கல்ல கொடுத்து உன்னை ஏமாத்தி இருக்காரா? தூக்கி போடுறாத. ஹென்றி, ஹென்றி, நான் சொன்னேன்ல அந்த மந்திரம் தெரிஞ்சா நம்ம ஊர்ல இருந்து தப்பிச்சிடலாம்டா. மந்திரம். வாடா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிடலாம். ஏற்கனவே இருட்டிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு எவன் தட்டாலும் கதவை மட்டும் திறக்காம இரு போதும். கதவு தானே திறக்கணும்னு சொன்னா நம்ம ஏன் கண்ணை திறந்து வச்சு உட்காந்துருக்குறோம்? ஏன்டா இப்படி உட்காந்துருக்குற? எவனாவது கதவை தட்டினா நீ எப்படியும் போய் திறந்துருவ. அதான் முடிச்சே உட்காந்துருக்க. என்ன சத்தம்? நீரு. நீ நீ என்ன கடைசியா வந்த? என்னடா வந்து விழுந்துச்சு? உள்ள வர பாக்குறான்டா. என்னடா பார்த்துட்டு இருக்கு? வாடா. நம்ம தலையை பிடிச்சு எங்க போட போறானோ?
அங்கிள் தான் நினைக்கிறேன். போயிடுறா. போடா. அங்கிள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ண எடுங்க அங்கிள். நீங்க ஒரு கல்லு கொடுத்தீங்கல்ல, அதோட மந்திர பேர் என்ன அங்கிள் சொல்லுங்க அங்கிள். ஏப்பா நான் கண்ணையாவோட அப்பா பேசுறப்பா. அப்பா கண்ணையாவை காணப்பா, அங்க எதுவும் வந்தானா? இவர்கிட்ட எப்படி சொல்றது? கண்ணையாப்பா சொல்லாத. அவன் வரலையாப்பா? சரிப்பா, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. அங்க வந்தா சொல்லுங்க. கதவை உடைச்சிருவான் போலடா. உடைச்சு உள்ள வந்துடும் தான் அங்கேயே நிக்கிறேன். போயிட்டானா? என்ன கேட்டா? ஐயோ நல்ல வேலை வாண்டடா அவனே ஊருக்கு வரேன் வந்தான். தனியா இருந்தா இப்படி சமாளிச்சிருப்போம். ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஆமாடா, போயிட்டாங்களான்னு பாரு. நீ தானே கதவு பக்கத்துல உட்காந்துருக்க, நீ எட்டி பாரு. இவன் வேற கத்துரு. கார்மில் எப்படியாவது கடத்திட்டேன். கடத்திட்டாரு. டேய் போயிட்டான்டா. கழுத்து விடுற கரும்பு சட்டை. டேய் எனக்கு ஒரு டவுட். என்ன? அவன் பேய் தானே? ஆமா. அப்படியே மறைஞ்சு வர வேண்டியதானே? எதுக்கு கழுத்து தான் பிடிச்சல? வாய மூடுறா. ஐடியா இல்லாம அவனுக்கே ஐடியா கொடுத்துட்டு இருக்கிற. அங்கிள் தானே மெசேஜ் பண்ணிருக்காரு. என்ன மெசேஜ்? 5 நிமிஷத்துல கொண்டானா நம்ம செத்துருவோம் போலேடா. ஏன்டா? இன்னும் 5 minutes கழிச்சு கால் பண்றேன்றாரு. 5 minutes கழிச்சா? அங்கிள் நாங்க இங்க சாக போறோம். நீங்க எனக்கு ஒரு ஸ்டோன் கொடுத்தீங்கல்ல, அது மந்திரம் என்ன மந்திரம் சொல்லுங்க. அனுப்பிட்டானா? சொல்லாம போயிட்டான். கெட்ல புகாட்டியா? என்ன மந்திரம் வேலை செய்யல? இன்னும் சத்தத்தையே காணோம். இப்ப வரும் பாரு. அங்கிள் என்ன மெசேஜ்? டேய் அந்த ஸ்டோன் மனசனோட பிரெயின் ஃப்ரீக்வென்சில கனெக்ட் ஆயிருக்குடா. என்னடா சொல்ற டேய்? டேய் எது நடக்கும்னு நினைக்கிறா அத நினைச்சிட்டு கெட்ல புகாட்டியா சொல்றா. கெட்ல புகாட்டியா? எங்கடா போனாமா? தெரியலடா. அந்த கல்லு வேற காணோம். காணுமா? தேடு. நானும் தேடுறேன். இது எங்க போய் தேடுறது? டேய் நீ என்ன நினைச்சிட்டு அவன் மேல யூஸ் பண்ண? எங்களை விட்டு ரொம்ப தூரமா எங்கேயாவது போய் விழுந்து நினைச்சுக்கிட்டேன். எங்களை போய் விழுந்திருப்பாமா? தெரியலடா. போயிட்டு ஃபர்ஸ்ட் கல்ல தேடுறான். ரொம்ப கேள்வியா கேள்வி. கல் எங்கன்னு போய் தேடு. ஒருவேளை கல் கார்மேலனோட சேர்ந்து போயிருச்சோ? ஹலோ ஹலோ அங்கிள். ஹலோ கேக்குதா? அங்கிள் இங்க வந்தது ஒரே பிரச்சனையா இருக்கு அங்கிள். புரியல அங்கிள் வாய்ஸ் கேட்கல. ஹலோ இந்த ஆளுக்கு வேற லைனே கிடைக்க மாட்டேங்குது. டென்ஷன் தான் இருக்கு.
இல்லை போல இதாச்சு. இவனுக்கெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறான். கெட்டல முக்காடியா. டேய் ரசித், தனியா விட்டேங்கடா போன வந்துரு போன பயமா இருக்குடா. டேய் என்னை விட்டு எங்கடா போன? பயங்கரமா இருக்குடா அந்த கல்லு. இந்த கல்லை வச்சு சென்னைக்கு போகணும்னு நினைச்சேன். சென்னைக்கே போயிட்டு வந்துடா. சென்னைக்கா? நீ வா, கை வை, சென்னைக்கு போயிடலாம். தம்பி, இந்த கிராமத்து மக்களை அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு இருக்கீங்களா தம்பி? டேய் சீக்கிரம் போயிடலாம்டா. இந்த பக்கம் யாரா? நல்ல மாட்டிட்டோம்டா. சுத்தம்டா. டேய் கோவிந்தம்மா சென்னைக்கு போக விடாத போலியாடா. வயிறு வலிக்குது. கோவிந்தம்மா கவலைப்படாத, டாக்டர் நம்ம கூட தான் இருப்பார். என்னது? நீ கல்ல என்கிட்ட கூட ஊருக்கு போயிடலாம். கல்ல காட்டு நம்ம போகணும்டா. நான் செத்துட்டேனா? டேய் நீ சாக மாட்டடா. இந்த கிராமத்தை விட்டு போறேன்னு சொன்னாதான் உனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதோ? டேய் சொல்லாதடா. நம்ம சென்னைக்கு போயிடலாம்டா. நம்ம சென்னைக்கு போயிடலாம். சென்னைக்கு போயிடலாம். ஊர் விட்டு போயிடலாம். டாக்டர் இது மொத்தமா போயிடலாம். வேணாம் டாக்டர். சீக்கிரமா போயிடலாம். போயிடலாம். ஊர் விட்டு போயிடலாம். டாக்டர் கெட்டல முக்காட்டியா. ரசித், நீ என்ன இங்க வந்து நிக்கிற? எங்க போகணும்னு நினைச்ச? அங்கிள் வீட்டுக்கு போகணும் தானே நினைச்சேன். வீட்டுக்குள்ள நீ எங்கேயோ நான் எங்கேயோ வந்திருக்கோம். அங்கிள் உள்ளதா இருக்காவா? கெட்டல முக்காட்டியா. மேகி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். விடிய காலையில மேகி சாப்பிட சொல்றாரு. டேய் இவர் தானே என் கனவுல வந்தாரு. டேய் சும்மா வாடா இங்க. அங்கிள் அங்க எங்க உசுருக்கு போராடிட்டு இருந்தீங்களா? அங்க போனதுல ஒரே பிரச்சனையா? கொடா முடிச்சாத்தான் வெளியே வந்துருச்சு. சரியான நேரத்துல தான் தப்பிச்சு வந்துருக்கீங்க. கொடாமுடியா? உங்களுக்கு எப்படி அங்கிள் கொடாமுடி தெரியும்? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அந்த ஊர் மக்களை கொடாமுடிட்டு காப்பாற்ற போறீங்களா? உங்களுக்கு மந்திரம் தெரியும்ல, வந்து காப்பாற்ற வேண்டியதானே? அந்த கிராமமே எப்பவோ அழிஞ்சிருக்க வேண்டியது. புரியல. 300 வருஷத்துக்கு முன்னாடி கொடாமுடி கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல யாருக்குமே தெரியாம ஒரு கொடூரமான சாத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ராத்திரி ஆனா போதும் தனியா சிக்கிற மனுஷனை பிடிச்சு பிச்சு பிச்சு தின்னுரும். நாளுக்கு நாள் அதோட உருவமும் பெருசாகிக்கிட்டே போச்சு. ராத்திரி யாராவது மனுஷங்க வெளியே போனா விடியும் போது அவங்க எலும்பு மட்டும்தான் மிஞ்சி. எந்த மந்திர தண்டத்தினாலே அதை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல தான் அந்த ஊர்ல இருந்த கார்முகிலனோட முன்னோர்கள்ட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. 300 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்ப இப்படி நீங்க அதை நான் அப்புறம் சொல்றேன். அந்த கொடாமுடி சாத்தான பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அதை கொல்ல முடியாது, ஆனா அடக்க முடியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு கண்டெய்ன்மெண்ட் சாம்பர் உருவாக்குனேன். அது நடுவில் இருந்த கத்தி தான் லாக்கிங் பிளேட். அது கூடவே கொடாமுடியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ரிசோனன்ஸ் சர்க்கிள் வச்சிருந்தேன். அதனாலதான் 300 வருஷமா அந்த கொடாமுடி சாத்தான் சாம்பருக்குள்ள அடைஞ்சிருந்துச்சு. காலம் கடந்துருச்சு.
1988 அப்போ தன்னோட உயிரை விட நினைச்ச கார்மைலன் அது சாதா கத்தி நினைச்சு எடுத்து தன்னோட தலையே வெட்டி அந்த லாக்கிங் பிளேடு வெளியே வந்த உடனே அந்த கண்டெய்ன்மெண்ட் வீக் ஆயிடுச்சு. 300 வருஷமா அடைஞ்சு கிடந்த குடாமுடி முழுசா வெளியே வர முடியல. ஏன்னா மெயின் ரெசோனன்ஸ் சர்க்கிள் அப்போ உடையல. அதுல இருந்து வெளிவந்த குடாமுடியோட கொஞ்சம் எனர்ஜி தான் கார்மைலனை நடமாட வச்சுக்கிட்டு இருக்கு. குடாமுடி எல்லைக்குள்ள போகும்போதெல்லாம் அந்த கார்மைலன் சேம்பரை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தான். அதனால 1989 மறுபடியும் நான் குடாமுடி கிராமத்துக்கு போனேன். மனுஷங்க யாராவது குடாமுடி எல்லை பக்கம் போனா அவங்களுக்கு குடாமுடியோட மாயப்பிம்பத்தை உருவாக்குற மாதிரி ஒரு நோவா கேட்டை உருவாக்குனேன். அந்த கேட்டு கார்மைலனை குடாமுடி எல்லைக்குள்ள போக விடாம திசை திருப்பி விட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஸ்டோனோட எனர்ஜி அந்த கேட்டையும் தாண்டி அவனை குடாமுடி எல்லைக்குள்ள போய் விழுக வச்சிருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி குடாமுடியை அடக்கும் போதே தெரியும் அது எப்போ திரும்ப வெளியே வரும்னு. அப்போ உங்களுக்கு முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், எங்களையே அனுப்புனீங்க. இப்போ கொடாமுடி வெளியே வந்துருச்சு சொன்னீங்களா, அதையாவது போய் தடுங்க. ஆல்ரெடி நடக்க இருந்த விதியை மாத்தினதுனால பூமியில நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. நடக்க வேண்டியது நடந்தவனு விதிய யாருனாலும் மாத்த முடியாது. என்ன சும்மா வளர்றீங்க? கண்ணையாவை கொண்டுட்டு நீ தான் வளர்ற. நான் கொண்டுனா டேப்லெட் கொடுத்தா கார்மைலன் கொண்டுருவான்னு தெரிஞ்சிடும். அது உண்மையானு தெரிஞ்சுக்க கண்ணையாவுக்கு டேப்லெட் கொடுத்து டெஸ்ட் பண்ணது யாரு? பாவி டெஸ்ட் பண்றதே டேப்லெட் கொடுக்கணும்னு சொல்லியாடா. என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கும்ல. நீ டேப்லெட் கொடுத்தா நான் பேசுறேன் கார்மைலன் வருவா. இது கண்ணையா தான இருக்க வேண்டியது ஏதோ விட்டுருக்குடா. அங்கிள் அது ஏதோ தெரியாம தெரியும். அது தெரியாமன்னு தான் தெரியும். அங்கிள் எனக்கு ஒரு டவுட். சொல்லு. உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும்ல, இப்போ நான் என்ன கேட்க போறேன்றதுக்கும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 16 வயசுல குடாமுடி சாத்தான் இருக்கிற இடம் ஆபத்தான இடம்னு தெரிஞ்சிருந்தோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடப்பாறை வச்சு தோண்டி இருக்கா. அப்பதான் உள்ள இருந்த கத்தி அவ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணியிருக்கா. அப்ப திடீர்னு அந்த பொண்ணோட அப்பா வந்து அவளை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காரு. அது அப்படி வெளியே தெரிஞ்சது. அதை காருமையில் எடுத்து அவன் இப்படி மாறினது எல்லாம் என்னால இல்ல, கோவிந்தம்மாவால. குடாமுடி கிராமம் ஒரே இரவில் மர்மமான முறையில் சுடுகாடாக மாறியுள்ளது. கிராமத்திற்குள் சென்ற 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினர்கள் இதுவரை திரும்பவில்லை. அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் குடாமுடி கிராமத்தை நெருங்க வேண்டாம் என்று அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நல்ல வேலைடா, அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம முதல் தடவை எப்போ சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கு கெஸ்ட் இருக்காங்க சொல்லவே இல்லை. வேணாம் டாக்டர், போயிடாதீங்க. கீர்த்தி கோட்டையில கடலோர கவிதைகள் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்பதான் உன்னை முதல் தடவை பார்த்தேன். அப்ப கூட ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. குடியிலே மல்லியப்பூ மணக்குதே மா. கோவிந்தம்மா வீட்டுக்கு கொண்டு வந்தாண்டா.